என்னையா கையில கம்போட நிக்கிறீங்க? என்ன பதிலே காணோம்? வேற வழி இல்ல, லைட் அடிச்சு பாத்திர வேண்டியதுதான். துர்கா, நீ எப்படி? நான் தான்டா. ஐயோ, ஆமா, வேணாம், அடிக்காத. ஐயோ, வேணாம், ஐயோ, ஆமா, ஐயோ, ஐயோ, ஆமா, ஐயோ, ஆமா, ஐயோ, வலி உயிர் போகுது. ஜமீன் வீட்லயே திருட வந்திருக்கியா நீ? சொல்லுடா, வாய் திறந்து சொல்லு. சத்தியமா நான் திருட வரல. டேய், அப்புறம் எதுக்குடா வந்தீங்க? என்னத்துக்கு வந்த? ஐயோ, ஒன்னும் புரியலையே. ஆமா, ஐயோ, ஆமா, ஐயோ, வேணாம், அடிக்காத, அடிக்காத, வலிக்குது. ஆமா, ஐயோ, ஆமா, ஐயோ, வேணாமா, வேணாமா, என்ன விட்டுரு. பண்ணிட்டியடா. ஐயா, சத்தியமா நீங்க கூப்பிட்டு தான் வந்தேன். வேணா உங்க போன் எடுத்து பாருங்க. ஏய், என் போன் ரூம்ல இருக்குடா. ஐயா, போலீஸ் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க ஐயா. இப்ப என்ன பண்றது? அண்ணே, இப்ப என்னென்ன பண்றது? நந்தினி மேடத்துக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது. டேய் அசோக், இன்னொரு தடவை ட்ரை பண்றா. ஜனா, இவன் கட்ட அவுத்து விட. இவனோட கட்ட அவுத்து விடுறதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்கண்ணே. டேய் ஜனா, இவன் திருடன் இல்லடா. துர்காவை கொண்டு புதைச்சோம்ல, அது எல்லாத்துலயுமே இவன் தாண்டா மெயின். அப்படியா? இவனை வச்சு என்ன பண்ணீங்க? அவங்க வர்றதுக்குள்ள சீக்கிரமா அவுத்து விடுறா. சரி சரி. ஹலோ அசோக். ஹலோ மேடம். என்னாச்சு? சரிங்க மேடம். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. என்ன சொன்னாங்கடா? அண்ணா, அவங்க ஒரு 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி வா. உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரியா இருக்காதுடா. உன்னை போலீஸ் வந்து கவனிக்கிற விதத்துல கவனிச்சாதான் சரிப்பட்டு வருவேன். ஐயோ மாமா, கால் கட்ட அவுந்திருக்கு பாருங்க. தப்பிக்க பாக்குற மாமா. ஏய், நான் இருக்கும்போது எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஏய், பெரியவரே,
இனி நீ தப்பிக்கிறது கஷ்டம். திருட வந்ததாவே ஒத்துக்க. உன்ன கட்டுங்க கட்டுங்கவா பாக்குற? நல்லா கட்டுங்க. நல்லா இறுக்கி கட்டு. ஏய் துர்கா, ஒரு காபி கொண்டு வர. உனக்கு இவ்வளவு நேரமா? ஃபில்டர்ல டிகாஷன் இறங்கல, அதான் லேட் ஆயிடுச்சு. பெரியயா, நீங்க கேட்ட மாதிரி காஃபி சூடா இருக்கு. ஆறட்டும், அப்படி வை. துர்கா, அசோக் போன் பண்ண போன நேரத்துல இவன் கயிறை அவுத்து தப்பிக்க பாக்குறான். நல்ல வேளை நான் பார்த்து சொன்னேன். அப்படியாக்கா? நந்தினி மேடம் வராங்கல்ல, அவங்க கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. அது வரைக்கும் இவன இருங்க வர. எங்க போறா? பெரியயா, இத்தனை பேர் இருக்கிறப்போ தப்பிக்க பாத்திருக்கான். இதுல 2 சாத்து சாத்துங்க. அதான் போலீஸ் வருதேம்மா. போலீஸ் அடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்க கையால 2 போடுங்க. அதான் நீயே அடிச்சிட்டிய. நான் அடிச்சேன்னு இவன் சொன்னானா? இல்ல, இவனையே கட்டி போட்டிருக்க, அடிக்காமலா இருந்திருப்ப, அத சொன்ன. அப்போ நான் சரியா அடிக்கல. இவனை உங்க கையால அடிங்க. இந்தாங்க. வாங்க மேடம், இவன் தான் அந்த திருட்டு பையன். துர்கா, பெரிய வேலைலாம் பண்ணிருக்க. ஹே, உன் பேர் என்ன? மணி. மட்ட சேகர்னு சொல்லு. சிந்தாதிரி பெட் மார்வாடி ஒரு கொலை கேஸ்ல சிக்கனவன் தானே நீ? உன் பேர்ல 2-3 கொலை கேஸ் இருக்கு. இது வரைக்கும் நீ இந்த மாதிரி திருட்டு கேஸ்ல எல்லாம் சிக்கினதே இல்லையே. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா அசோக், இவன் இங்க திருடெல்லாம் வந்திருக்க மாட்டான். இவன் வேலையே கொலை பண்றதுதான். இல்ல மேடம், நான் திருட தான் வந்தேன். அப்போ நீ நல்ல விதமா கேட்டா சொல்ல மாட்ட. மேடம், அவன் தான் திருட வந்ததா ஒத்துக்கிறானே. பேக்ல நகையும் பணமும் கிடக்கு. அவங்கிட்ட இருந்து வேற என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? எது உண்மையோ அத சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். இவனுக்காக ஆஜராக வக்கீல் மாதிரி குறுக்க பேசுறீங்க. நான் குறுக்கெல்லாம் பேசல, என் சந்தேகத்தை கேட்டேன்.
அதுக்கு என்ன ஜமீன் சார், உங்க சந்தேகத்தை தீக்க தானே நான் இருக்கேன். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உண்மைய வர வைக்கிறேன். உங்க சந்தேகத்தையும் நான் போக்குறேன். மேடம், கொலை பண்ணவன் கொலை தான் பண்ணுவானா? ஏன் திருட மாட்டானா என்ன? பெரியப்பா, அதுதான் மாடஸ் ஆப்ரண்டின்னு சொல்லுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை வச்சுதான் ஒரு குற்றவாளியோட ஜாதகத்தையே டிசைட் பண்ணி வைப்பாங்க. பேசிக்கலா ஒரு கிரிமினலோட மெத்தட் நடத்தன்னு எதுவுமே மாறாது. இவனோட வாக்குமூலத்தை வாங்கி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அசோக் கிளியரா விளக்கம் கொடுத்துட்டாரு. நிச்சயமா இவ இங்க திருட வரல. உங்க எதிரிங்க கூட இவனை இங்க அனுப்பி வச்சிருக்கலாம். அப்படி பார்த்தா துர்கா தான் இவன் கிட்ட இருந்து உங்க உயிரை காப்பாத்திருக்கா. இல்லனா இவனை நீங்களே கூட இங்க வர வச்சிருக்கலாம். மேடம், இவனை நான் எதுக்கு இங்க வர வைக்க போறேன்? இப்போ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? போலீஸ்காரங்களோட அடிப்படை புத்தியே சந்தேகப்படுறது தானே. அப்ப அந்த பேக்ல இருக்கிற நகை பணம் எல்லாம் அதுக்காக தானே இவனை கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ண போறேன். அதோட இந்த நகைங்களையும் எடுத்துட்டு போறேன். அதுல இவனோட கைரேகை பதிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிடுறேன். ஆறுமுகம் மேடம், அந்த பேக்ல இருக்கிற நகையெல்லாம் ஒரு போட்டோ எடுத்துட்டு ஒரு காப்பி இவங்களுக்கு அனுப்பிட்டு நகை பேக்கை எடுத்துட்டு போங்க. முக்கியமா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அழிஞ்சிடக்கூடாது. ஓகே மேடம். போங்க. இவன் கால் கட்டாவது இழுத்துட்டு போங்க. துர்கா, முத தடவை உன்னை கோயில்ல வச்சு பார்த்தனே, அந்த துர்காவா இதுன்னு ஆச்சரியமா இருக்கு. குட். இப்படிதான் தைரியமான பொண்ணா இருக்கணும். கீப் இட் அப். அசோக் மேடம், ஒரு நிமிஷம். மேடம், நீங்க துர்காவை பாராட்டுறீங்க. இன்னைக்கு நடந்ததை பாக்குறப்போ இவ துர்காவா இல்ல வேற ஒருத்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அசோக், துர்காவை பாராட்டினே ஒழிய எனக்கும் அதே சந்தேகம் தான். இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தானே இருக்கு. உண்மை என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க மேடம். நான் வரேன். சரிங்க மேடம். துர்கா, ஒரு பொண்ணுன்னா உன்ன மாதிரிதான் இருக்கணும். நான் என் கடமையை தான் செஞ்ச பெரியய்யா. ஒரு மருமகளா நான் இந்த குடும்பத்துக்காக செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்பவே பாராட்டிட்டேன் எப்படி? என்ன வீணாக்கா சொல்றீங்க? சரி சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. என்னடி இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே சொல்லாம போற? கடப்பா கனகாவுக்கு ஒரு திருடனை கட்டி போடுறது பெரிய விஷயமா என்ன? கரெக்ட் தான். ஆனா இது சம்பவமா இல்லையான்னு நீ சொல்லு பாக்கலாம். எத? துர்கா உடம்புல கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டவன வீட்டுக்கு வர வச்சு அவன் கைய கால கட்டி போட்டது சம்பவம் தானே? அதுக்கு நீயும் துணை போனவ தானடி. நந்தினி மேடம் அடிக்கிற அடியில வாக்கு மூலமா அவ உன் பேரை சொல்லுவான் தானே? உன் பேரை மட்டுமா சொல்லுவான்? துர்காவை கொன்னா அத்தனை பேரையும் சொல்லுவான்.
அதுக்கப்புறம் 5-6 ஹேண்ட் கஃபோட நந்தினி திரும்பவும் இங்க வருவாங்க. அது கண்குள்ளா காட்சியா இருக்கும் இல்ல வீணா? நான் ஃபோன் பண்ணி அவனை கூப்பிட்டனா, வரும்போது கதவு திறந்திருக்குன்னு சொன்னனா, அவன் வந்தானா? வீட்டு கதவு திறந்திருந்துச்சா? ஏங்க இதெல்லாம் எப்படி? நீங்க கூப்பிடாம அவன் வந்திருப்பானா? ஏய், நான் எதுக்கடி அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட போறேன்? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வான்னு சொல்ல நான் என்ன முட்டாளா? இன்னைக்கு பூராவும் கௌரிய வச்சு துர்கா நம்மள படாத பாடுபடுத்திட்டா. அந்த டென்ஷன்ல குடி போதையில அவனுக்கு நீங்களே ஃபோன் பண்ணிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. நீங்க உங்க போன் எடுத்து பாருங்க. ஏய், என்ன பைத்தியக்காரத்தனமா? நான் சொன்ன நம்ப மாட்டியாடி? போன் எடுத்து பாருங்க, அப்பதான் தெரியும். போங்க. என்னாச்சுங்க? என் போன்ல இருந்துதான் கால் போயிருக்கு. பாத்தீங்களா? நான் சொல்லல. தப்ப நீங்களே பண்ணிட்டு இப்ப பாருங்க, அந்த பையனை நந்தினி புடிச்சிட்டு போயிட்டா. அவன் அவ அடிக்கிற அடியில அவன் மொத்தத்தையும் ஒளறி கொட்டிட்டானா? நந்தினி நம்ம மொத்த பேரையும் தூக்குல தொங்க விட போறா. ஏய், கொஞ்ச நேரம் புலம்பாம இருக்கியா? அகிலா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதத்தான் நானும் சொல்றேன். ஏய், அது இல்ல, போதையில கதவை வெறுமனே சாத்தனே தவிர உள்ள லாக் பண்ணாம விட்டுட்டேன். அப்பதான் இந்த துர்கா என் போனை எடுத்திருக்கா. என் குரல்ல பேசி அவனை இங்க வர வச்சு அடிச்சு கட்டி போட்டு பெரிய டிராமாவை நடத்திருக்கா. துர்காவை கொல்ல உதவி பண்ண அந்த 4 பேரையும் துர்காக்கு நல்லாவே அடையாளம் தெரியும். அதுல ஒருத்தனை வீட்டுக்கு வர வச்சிருக்கான்னா அப்ப வீட்டுல இருக்கிறவ துர்காவா தானே இருக்க முடியும். ஆனா உதவி பண்ணவனை வீட்டுக்கு வர வச்சு அவனை போலீஸ்ல சிக்க வைக்கிறத விட அவளை கொலை பண்ண முயற்சி பண்ண என்னையே போலீஸ்ல மாட்டி விட்டுக்கலாம்ல. அவ அதையும் பண்ணல. அப்போ துர்காவோட நோக்கம்தான் என்ன? ஏங்க, துர்கா துர்கான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்களே. கல்லட்டி குளத்துல அவளை தூக்கி போட்டமே, அவளால எப்படிங்க மறுபடியும் வர முடியும்? அகிலா, அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்காத. எப்படியோ வந்து தொலைச்சிட்டான். இங்க இருக்கிறவ துர்காதான். இப்போதைக்கு அவ துர்கான்னு நினைச்சுப்போம்.
ஆனா இப்ப எனக்கு புரியாதது, அவ ஏன் என்ன சிக்க வைக்காம நமக்கு உதவிக்கு வந்தவனை சிக்க வச்சா. அதானே, துர்காவை நாம நொடியில சாவடிச்சிட்டோம். ஆனா அவ நம்ம எல்லாரையும் நொடிக்கு நொடி சாவடிச்சுக்கிட்டே இருக்கா. என்னங்க, அந்த பையல நந்தினி வேற புடிச்சிட்டு போயிட்டா. அவன் வாயில இருந்து உண்மை வராத வரைக்கும் அவனை விடவே மாட்டா. அவன் தோலை உரிச்சிருவாங்க. அவன் நம்மள காட்டி கொடுத்துட்டா, ஐயோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இப்பவே அடி வயிறெல்லாம் கலங்குது. அந்த பையன் நம்மள பத்தி மூச்சு விடக்கூடாதுங்க. நீங்க ஏதாவது பண்ணுங்க. அகிலா, நம்மளை காட்டி கொடுக்கறவனையா நான் கூட வச்சிருப்பேன்? உயிரே போனாலும் சரி, அவன் வாய் திறக்க மாட்டான். நீ இங்கேயே நிக்காம போய் படுத்துங்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஓ, போய் தூங்கு.